ஹாய் எவ்ரிவன். நேற்று நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் வந்து முடிஞ்சிருக்காங்க. ஓகே, நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்னென்ன சினாரியோலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கிளியராக பார்த்துருவோம். ஓகேங்களா? இது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு 24,100 இந்த கீழே லெவல், இந்த க்ளோசிங் இருக்கு இல்லையா, இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆனாலே மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. 24,100க்கு மேலே போச்சு அப்படின்னா ரொம்பவே மார்க்கெட் வேகமாக போகும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். டார்கெட் லெவல் இந்த ஜோன் தான் அப்படிங்கிறதையும் கிளியராக போட்டு கொடுத்துட்டோம் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். ஒன்று, அதே போலயே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் கிஃப்ட் நிஃப்டியை பேஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் சினாரியோவில் ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்குது. அது இந்த ஜோன்கிட்டே ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னோம். அதே போலயே மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆனது இந்த நம்ம சொன்ன கீ லெவல்கிட்ட ஓப்பன் ஆகிட்டு சொன்ன மாதிரியே செல் ஆஃப் ஆகிட்டு க்ளோசிங் ஸ்டேஜ்கிட்டேயே மார்க்கெட் வந்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த க்ளோஸுக்கிட்டேயே வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக ரெக்கவர் ஆகி க்ளோஸுக்கு மேலே, ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே வந்த உடனே மார்க்கெட் வந்து 24,100 ரீச் பண்ணிடுச்சு. 24,100 ரீச் பண்ணி ஸ்ட்ராங் லெவலாக இருந்தால் தான் மார்க்கெட் இந்த இடத்துக்கு போகும். சில டைமில் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொன்னோம். அதுவும் நடந்துச்சு. அப்படி பிரேக் அவுட் கொடுத்தா 24,400 ஆல்மோஸ்ட் இந்த ஜோன் கிட்ட போகலாம் அப்படின்னு சொன்னோம். அந்த ஜோன் கிட்ட வரைக்கும் போயிடுச்சு. ஒரு 40 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து மார்க்கெட் நின்றுருக்கு. ஓகேங்களா? ஒன்று. ஸோ அது விட்டால் இன்னும் அதுக்கு அடுத்த டார்கெட் லெவலாக இன்னும் வேகமாக போச்சு அப்படின்னா 24,450 கிட்ட போகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து கீழே வந்த மார்க்கெட் மேலே வேகமாக வி ஷேப்பில் ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கேருந்தே வேகமாக ரெக்கவர் ஆகிருந்துச்சுன்னா ஈஸியாக இந்த இடத்த வந்து நேற்று மார்க்கெட் டார்கெட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு செல் ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆனதுனால இவ்வளோ தூரம். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுனில் இருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் போயிருக்குன்னா ஒரு 350 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிருக்கோம். ஓகே, 355 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்ச் வரைக்குமே மார்க்கெட் போயிருக்கு. ஓகேங்களா? இப்போது இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடக்கலாம்? ஸோ இருக்கிற எல்லா கீ லெவலையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம பார்த்துக்கலாம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி நமக்கு ஃப்ளாட் மூமெண்ட்டு தான் காமிக்குது. ஸோ ஒன்றும் வேரியேஷன்ஸ் ஒன்றும் காமிக்கல. ஸோ ஒரு 7-8 பாயிண்ட் இந்த ரேஷியோவில் வந்து மார்க்கெட் வந்து காமிச்சிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நேற்று க்ளோஸ் ஆன டைம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட்டு. ஸோ இது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிற கீ லெவல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் மார்க்கெட் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சு? 24,003. ஓகே, ஃபஸ்ட்டு 4 ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கிறேன். 24,400. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 24,330.90. ஓகேங்களா? இதில் தான் மார்க்கெட் வந்து நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே இருந்தாலே நேற்று ஒரு லெவலை நம்ம போட்டு காமிச்சிருந்தோம் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். பிஃபோர் 2ல் வச்சுட்டு மார்க்கெட் வந்து இந்த லோ டு ஹை ட்ராப் பண்ணுறேன். ஒரு 71% வந்து மார்க்கெட் வந்து 78% மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்படி ரிவர்ஸ் ஆனால் ஸோ மார்க்கெட் அப்சைட் ரேலி கொடுக்குறப்போ இந்த ஹை டு லோ ட்ராப் பண்ணிங்கன்னா வர்ற பாயிண்ட் தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது ஃபஸ்ட்டு லெவல் இந்த இடம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம 24,000 கொடுத்துருக்கோம் அந்த இடம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 24,460. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட். ஸோ ஓகே, இதுதான் அடுத்த லெவல் டார்கெட்டாக நமக்கு இருக்க போகிறது. ஸோ பிஃபோர் 2ல் பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து 24,330க்கு மேலேயே க்ளோஸுக்கு மேலேயே மார்க்கெட் இருந்தாங்கன்னா இந்த ஜோனை வந்து ரீச் பண்ணுறதுக்கு பெரிய லெவல் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் தான். கேண்டிலோட இந்த ரிஜெக்ஷன் ஏரியாவும் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து 500 வரும், இது 600 வரும். ஓகேங்களா? இந்த ஜோன் கிட்ட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். அதே டவுன் சைடு வரணும் அப்படின்னா இந்த மார்க்கெட் வேகமாக போனோம் பாருங்கள், இந்த இடத்துக்கான லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மார்க்கெட் வரலாம். இது 24,000 கிட்ட இருக்குது. நீங்கள் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இதோட 50% இந்த கேண்டிலோட 50% உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த கேண்டிலோட இந்த லாங் கேண்டிலோட 50% நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். 24,220 அந்த ரேஞ்சு கிட்ட வருது. ஓகேங்களா? நீங்கள் மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடம் ஒரு 250ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜோன் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடம் தான் டவுன் சைடு இருக்கிறதுக்கான பாசிபிள். 24,300க்கு கீழே இருந்தது அப்படின்னா 220க்கு மார்க்கெட் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது டவுன் சைடு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த 24,200க்கு கீழே 220க்கு கீழே இருந்தாலும் இன்னுமே மார்க்கெட் வந்து கீழே இருக்கிற கீ லெவலையும் கொடுத்துருக்கோம், மேலே இருக்கிற கீ லெவலையும் கொடுத்துருக்கோம். எப்படி மார்க்கெட் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.